எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 2 ஜூலை 2024, 3 ஜூலை 2024 மற்றும் 4 ஜூலை 2024 ஆகிய 3 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் அதைனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். இதில் மொத்தம் 21 கேள்வி இருக்குது, அதை முழுசாக பாருங்கள். முதல் கேள்வி, ஜார்க்கண்ட் மாநிலத்தின் எத்தனையாவது முதலமைச்சராக ஹேமந்த் சோரன் பதவியேற்றார்? 13வது முதலமைச்சராக. அடுத்து இரண்டாவது கேள்வி, ஒவ்வொரு கேள்வியும் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகின் செலவு மிகுந்த நகரங்களின் பட்டியலில் எந்த நகரம் முதலிடத்தில் உள்ளது? உலகின் செலவு மிகுந்த நகரங்களின் பட்டியலில் எந்த நகரம் முதலிடத்தில் உள்ளது? ஹாங்காங். அடுத்து, ஆசிய அளவில் செலவு மிகுந்த நகரங்களின் பட்டியலில் எந்த நகரம் முதலிடத்தில் உள்ளது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஷாங்காய். ஷாங்காய். அடுத்து, இந்தியாவில் செலவு மிகுந்த நகரங்களின் பட்டியலில் எந்த நகரம் முதலிடத்தில் உள்ளது? இந்திய அளவில் செலவு மிகுந்த நகரங்களின் பட்டியலில் எந்த நகரம் முதலிடத்தில் உள்ளது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, மும்பை. அடுத்து, மைத்ரி என்ற கூட்டு இராணுவ பயிற்சி எந்த இரு நாடுகளுடன் தொடர்புடையது? மைத்ரி என்ற கூட்டு இராணுவ பயிற்சி எந்த இரு நாடுகளுடன் தொடர்புடையது? இந்தியா, தாய்லாந்து. இந்தியா மற்றும் தாய்லாந்து. நோமாட்டிக் எலிஃபண்ட் என்ற கூட்டு இராணுவ பயிற்சி எந்த இரு நாடுகளுடன் தொடர்புடையது? நோமாட்டிக் எலிஃபண்ட் என்ற கூட்டு இராணுவ பயிற்சி எந்த இரு நாடுகளுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் பி, இந்தியா, மங்கோலியா. இந்தியா, மங்கோலியா. இந்தியா மங்கோலியா கூட்டு இராணுவ பயிற்சியான நோமாட்டிக் எலிஃபண்டின் 16வது பயிற்சி எங்கு தொடங்கியது? இந்தியா மங்கோலியா கூட்டு இராணுவ பயிற்சியான நோமாட்டிக் எலிஃபண்டின் 16வது பதிப்பு எங்கு தொடங்கியது? மேகாலயா. அடுத்து, 2024ஆம் ஆண்டுக்கான உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டிகளை எந்த நாடு நடத்துகிறது? 2024ஆம் ஆண்டுக்கான உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டிகளை எந்த நாடு நடத்துகிறது? சிங்கப்பூர். சிங்கப்பூர். அடுத்து 9வது கேள்வி, 2024ஆம் ஆண்டுக்கான லியான் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற வீரர் யார்? இதுக்கு சரியான விடை இந்தியாவின் விஸ்வநாதன் ஆனந்த். இந்தியாவின் விஸ்வநாதன் ஆனந்த். அடுத்து 10வது கேள்வி, தேசிய மருத்துவ ஆணையத்தின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? தேசிய மருத்துவ ஆணையத்தின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? PN கங்கா. PN கங்கா. தேசிய பாதுகாப்பு துணை ஆலோசகராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? தேசிய பாதுகாப்பு துணை ஆலோசகராக நியமனம் செய்யப்பட்டவர் TV ரவிச்சந்திரன். TV ரவிச்சந்திரன். தமிழ்நாடு மாநிலத்தின் புதிய பள்ளிக்கல்வி இயக்குநராக பொறுப்பேற்றவர் யார்? தமிழ்நாடு மாநிலத்தின் புதிய பள்ளிக்கல்வி இயக்குநராக பொறுப்பேற்றவர் யார்? எஸ் கண்ணப்பன். எஸ் கண்ணப்பன். அந்தமான் நிக்கோபர் பிராந்தியத்தின் NCC இயக்குநரகத்தின் துணை இயக்குனர் ஜெனரலாக பொறுப்பேற்றவர் யார்? ஆப்ஷன் சி, எஸ் ராகவ். எஸ் ராகவ்.
மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் தனி செயலராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் தனி செயலராக நியமனம் செய்யப்பட்டவர் பிரவீன் பி நாயர். பிரவீன் பி நாயர். தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட 100 சட்ட புத்தகங்களை வெளியிட்டவர் யார்? தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட 100 சட்ட புத்தகங்களை வெளியிட்டவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அடுத்து 16வது கேள்வி. 5 புதிய அதிநவீன சொகுசு சுற்றுலா பேருந்துகளை தொடங்கி வைத்தவர் யார்? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அடுத்து சிறந்த மருத்துவ சேவையாற்றிய எத்தனை மருத்துவர்களுக்கு விருது வழங்கி மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கௌரவித்தார்? இதுக்கு சரியான விடை 105 மருத்துவர்கள். 105 மருத்துவர்கள். கவிஞர் கண்ணதாசன் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? கவிஞர் கண்ணதாசன் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? கவிஞர் முத்துலிங்கம் அவர்களுக்கு. அடுத்து 19வது கேள்வி. எந்த மாநிலத்தில் சமீபத்தில் நடைபெற்ற ஆன்மீக நிகழ்வில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 121 பேர் உயிரிழந்தனர்? எந்த மாநிலத்தில் சமீபத்தில் நடைபெற்ற ஆன்மீக நிகழ்வில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 121 பேர் உயிரிழந்தனர்? உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசம். அடுத்து ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச நெகிழி பை இல்லாத தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச நெகிழி பை இல்லாத தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஜூலை 3. ஜூலை 3. சர்வதேச 20 ஓவர் கிரிக்கெட் ஆல்ரவுண்டர் தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்த முதல் இந்தியர் என்ற சாதனையை படைத்தவர் யார்? சர்வதேச 20 ஓவர் கிரிக்கெட் ஆல்ரவுண்டர் தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்த முதல் இந்தியர் என்ற சாதனையை படைத்தவர் யார்? ஹர்திக் பாண்டியா. ஹர்திக் பாண்டியா. தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகளின் புதிய நடுவராக மகேசன் காசிராசன் பொறுப்பேற்றார். தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகளின் புதிய நடுவராக மகேசன் காசிராசன் பொறுப்பேற்றார். அடுத்து சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே கீழடியில் நடைபெற்ற 10ஆம் கட்ட அகழாய்வில் மீன் உருவிலான சிவப்பு வண்ண பானையோடுகள் கண்டெடுக்கப்பட்டன. அடுத்து சென்னை ஓமந்தூரார் அரசு பல்நோக்கு மருத்துவமனை இயக்குநராக டாக்டர் ஆர் மணி நியமிக்கப்பட்டார். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள், அதாவது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 2 ஜூலை 2024, 3 ஜூலை 2024 மற்றும் 4 ஜூலை 2024 ஆகிய 3 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.